எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வாங்க பர்சன். அவர் ராபர்ட்டனுக்கு கூப்பிடுங்க. ஆனால் ராபர்ட்டனுக்கு கூப்பிடுங்க. ராபர்ட்டனுக்கு கூப்பிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹீலர் திரைப்பட பூஜை. நிறைய நல்ல உள்ளவங்க வந்து இன்றைக்கி வாழ்த்திருக்காங்க. எல்லாருடைய வாழ்த்தும் ஆதரவும் ஆசீர்வாதமும் இந்த ஹீலர் படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக உருவாக்கணும். இந்த படத்தை இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் ஃபஸ்ட்டு படம் இருக்குது. கதை வந்து நட்பு நடிப்பில் எங்களுக்கு லைனை சொன்னார். ரொம்ப ஒரு நல்ல கண்டென்ட். இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டு. கதையாக ஒரு காமெடியாக காதல் அப்படின்ட்டு படம் பண்ணிடலாம். ஒரு சமூக அக்கறையோட படம் பண்ணுறதுங்கிறது ஒரு பொறுப்பான இயக்குனருக்கு அழகு. அந்த பொறுப்பான இயக்குனரை தான் நம்ம தனுஷ் ராஜ்குமாரை நான் பார்க்குறேன். நல்ல ஒரு கண்டென்ட்டு. அப்புறம் கதாநாயகன் வெற்றிகிட்ட உள்ள ஒரு சிறப்பு என்னென்னா, அவர் தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு கதையும் ஒரு சாதாரண கதை இருக்காது. அதில் ஏதோ ஒரு வித்தியாசம், ஏதோ ஒரு கண்டென்ட் புதுசாக இருக்கும். தொடர்ந்து அவர் படங்கள்லாம் பாட்டு வரேன். கதாநாயகன் வெற்றி வந்து அந்த கதை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப திறமைசாலியாக இருக்கார். இந்த கதையும் அவருக்கு ரொம்ப ஆப்டான கதையாக இருக்கும். இந்த ஹீலர் படத்திற்கு பிறகு வெற்றியினுடைய வளர்ச்சி இன்னும் பெரிய வளர்ச்சியாக வரும். வெற்றி மாதிரி கதாநாயகர்களுக்கு வரும் வெற்றி தான் ஒரு சாதாரண இயக்குநர்கள், சின்ன தயாரிப்பாளர், சின்ன இயக்குநர்களுக்கு பெரிய ஒரு பக்கத்துணையாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு மனிதர் புது இயக்குநர்களுக்கும் புது தயாரிப்பாளருக்கும் தொடர்ந்து கால்ஸ் கொடுத்துட்டு வராரு. வெற்றி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கதாநாயகி சாருநிஷா ரொம்ப திரையுள்ள ஜெயிச்சு பெரிய கதாநாயகங்கிற ஒரு வெறி ஆர்வம் ஒரு வெறி லட்சியமாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய அந்த திரையில் ஜெயிச்சானுங்கிற அந்த லட்சியத்துக்கு இந்த படம் கொஞ்சம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். அப்புறம் அதில் கேமராமேன், மியூசிக் டைரக்டரு எல்லாருமே திறமைசாலிகள். கேமராமேன் வந்து ஏற்கனவே கொட்டன் நம்ம படத்தில் ஏற்கனவே நான் அவர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப திறமைசாலி. ஒரு தீப்பந்த வெளிச்சத்துலேயே படப்பு ஒரு ஒளிப்பதிவு பண்ணக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குது. பாழ்ந்ததுக்கப்புறம் யதார்த்த லைட்டு லைட்டிங் இல்லாமல் அந்த யதார்த்த லைட்டு 7/8 ஷூட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக. அப்புறம் இந்த படத்தை பேர் என்னன்னா, சுருக்கமாக ஒரு தர்மம் அப்படிங்கிற வார்த்தை. தர்மங்கிறது எல்லா விஷயத்திலும் அது இருக்கும். நம்ம வந்து அது வந்து கடைப்பிடிக்கிறதுல ஆராயிறதில்ல. குடும்பம்னா அதில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு தர்மம், வியாபாரம்னா அது ஒரு தர்மம், பக்தின்னா அதில் ஒரு தர்மம், ஒரு எல்லாத்தையும் ஒரு தர்மம் ஒன்று இருக்குது. இப்போ தொழில் அப்படிங்கும்போது இப்போ விவசாயத்துலையும் ஒரு தர்மம் இருக்குது. அது மாதிரி மருத்துவம் தான் ஒரு சேவை கலந்த ஒரு தொழில். அதில் தர்மம் அதிகமாக இருக்கணும். தர்மம் வந்து அதில் தர்மம் இல்லைன்னா, ஏன்னா உயிர் பிரச்சனை அது வந்து தர்மம் இல்லைன்னா, தர்மம் இல்லாமல் வெறும் வியாபார நோக்கத்தில் ஒரு மருத்துவர் வந்து தொழில் பண்ணார்னா அது ஒரு கொலைக்கு சம்மந்தம். ஏன்னா இப்போது மருத்துவம் தான் இன்றைக்கி மிகப்பெரிய வியாபாரமாக இருக்குது. மருத்துவத்தில் ஊழல் மலிந்து போயிருக்கு. அது வியாபாரம்னாலும் பரவாயில்ல. இப்போ அது வந்து மருத்துவத்தில் வந்து கொள்ளடிக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக, அது ஒரு கருவியாக இன்றைக்கி மருத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க. வியாபாரமாகி போச்சு. 2 விஷயந்தான் இன்றைக்கி சராசரி மக்கள், ஒரு நடுத்தர மக்களுடைய வருமானம் எல்லாமே இன்றைக்கி சேமிக்க முடியாது. ஏன்னா ஒன்று கல்வியில் பிடிங்கிறாங்க, இல்லைன்னா மருத்துவத்தில் பிடிங்கிறாங்க. 2ல் இது போக சேமிக்கிறதுலாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். அந்த மருத்துவம் அதில் தர்மம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஹீலரோட கதையோட கரு. அதனால் எங்கே தர்மம் இருக்கோ அங்கே தர்மம் ஜெயிக்கும். அதனால் இந்த ஹீலரும் ஜெயிக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய அடுத்த படம் ஹீலர் படத்தோட பூஜையில் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து சுப்பையான ப்ரொடியூஸ் பண்ணுறாப்புல. தனுஷ் ராஜ்குமார் அவர் தான் டைரக்டரு. சார் சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல்
கண்டென்ட் தான் இது. மெடிசன் எந்த அளவுக்கு இருக்குது, மருத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒரு சொசைட்டிக்கு சொல்ல வர ஒரு மெசேஜ் தான் அந்த படம். ஸோ இந்த படத்தில் என் கூட சாரும் நடிக்கிறாங்க, சாரும் ஒரு ரோலில் நடிக்கிறாரு. ஸோ சுப்பிரமணியம் சிவா சாரும் நடிக்கிறாரு. அப்புறம் தீனா அண்ணன், மைம் கோபின், அந்த மாதிரி நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள். டைரக்டர் நீ பேசு அஜுகுமார், நீ தான் மெயின் ஹீரோ. இந்த பூஜை நீ தான் டைரக்டர், நீ தான் மெயின் ஹீரோ, பேசு. ஆமாம், பதட்டப்படாம பேச. வந்திருக்க மீடியா அனைவர்களுக்கும் வணக்கம், காலை வணக்கம். ரெண்டாவது, இது என்னோடய முதல் படம். என்னோடய முதல் ஆசை என்னென்னா, மருத்துவத்தை வந்து சமமாக சேவை செய்யணும், எல்லாருக்குமே பொதுவாக சேவை செய்யணும். அதில் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. வர டாக்டர்ஸ், படிக்க வர டாக்டர்ஸ் எல்லாருமே மருத்துவத்தை வந்து கடவுளுக்கு சமமாக சேவை செய்யணும். அதை தான் ஒரு பெரிய கருத்தாக வச்சு சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த படம் வெளில வரும்போது மருத்துவத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பெரிய ஒரு மெசேஜாக இருக்குன்றது நான் எதிர்பார்க்குறேன். மீதி விஷயத்தை எல்லாத்தையும் நான் வந்து அடுத்த என்னோடய படம் விஷயம் ஆரம்பிக்கும் போது மீதி எல்லாத்தையும் நான் இன்டர்வியூவில் கண்டிப்பாக சொல்லுவேன்.